கொள்கைக்கான கூட்டணி அங்க இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க கொள்கைக்கான கூட்டணி சார் நாங்க தேர்தல் கூட்டணின்னு சொல்லிட்டோமே. நாங்க கொள்கை கூட்டணி எங்கேயா சொல்லியிருக்கோமா சார்? 3 மொழி கொள்கையை பிஜேபி ஒத்துப்பாங்க, ஏடிஎம்கே ஒத்துக்க மாட்டாங்க. உண்மைதானே? மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அரசியல் விளையாட்டு போர்ல சிறிய கட்சிகள் அவருடைய பங்களிப்பு எப்படி எல்லாம் இந்த தேர்தல் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூட்டணிங்கிற கட்சி இல்லாம ஜெயிக்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு பெரிய கட்சி. மேடை போட்டு பேச மாட்டார்கள் பொதுமக்கள், ஊடகங்கள்ல பேச மாட்டாங்க. ரைட், நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி மௌன புரட்சியாக ஏப்ரல் 23ஆம் தேதி தங்களுடைய ஒரு வீரல் புரட்சியை செய்வார்கள். இந்த சமூக நீதிங்கிறது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இப்ப எஸ்ஐஆர் படி 5.5 கோடி மக்களுக்கு உள்ளது தானே, அனைவருக்கும் உள்ளது தானே. எல்லா சமுதாயத்துக்கும் ஜாதிகளுக்கும் நீங்க அங்கீகாரம் கொடுக்கணும்ல. முதல்ல யாரோ சீட்டை சீட்டை பக்கத்தில் பார்த்துங்கிறோம். ட்ரெயினில் அட்ரஸ் ரோட்டில் உட்காந்துருக்குறோம். சார் நான் அந்த பாத்ரூம் போய்ட்டு நீங்கள் சீட்டை பார்த்துங்கன்னு சொல்கிறோம். அது வரைக்கும் அவர் உட்காந்துருப்பார். நீங்கள் வந்து அவர் எந்திரிக்கணும். உங்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கல, உங்களை முதல்வராக காட்டி நாங்கள் தேர்ந்தெடுக்கல. மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? ஓபிஎஸ் எந்த இடத்துலையாவது வந்து இவர் தான் முதல்வர் கேண்டிடேட்னு சொல்லி எந்த இடத்துலையாவது ஏடிஎம்கே சொல்லியிருக்கிறார்? சொன்ன அந்த 2 கண்ணு பார்வை தான். ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்பு. அப்போ எப்படி நாங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவோம்? பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தேசிய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், அரசியல் விமர்சகர் பாபு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. 2 கூட்டணியும் பார்த்தீங்கன்னா இன்னும் பேச்சுவார்த்தை முடிந்த பாடு இல்லை. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு தேசிய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக அதாவது தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த வேலையை தீவிரப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அவர்களை சந்திக்கிறீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துகிறீங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் விளையாட்டு போரில் என்ன, அதாவது உங்களை போன்ற கட்சிகள், சிறிய கட்சிகள் அவருடைய பங்களிப்பு எப்படி எல்லாம் இந்த தேர்தல் இருக்கும்? பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூட்டணிங்கிற கட்சி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு பெரிய கட்சிகள் இருக்கிறாங்க. மாநில கட்சிகளோட தேசிய கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணின்னு பேர் வைக்கிறாங்க. அதற்கூட ஜாதி அமைப்பு சங்கங்கள், அமைப்புகள், சிறு குறு, அதாவது தொழிலதிபர்கள் மாதிரி சிறு குழு கட்சிகளும் வந்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா வாக்குகளுடைய வெற்றியுடைய சதவீதம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. சென்ற முறை திமுக ஜெயிச்சதே 1.5 to 2% அதிக வாக்குகளில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒவ்வொரு 100 ஓட்டு 200 ஓட்டு வித்தியாசம் கூட ஒரு கட்சியோடைய வெற்றியை தீர்மானிக்குது. பெரிய கட்சிகளுடைய நிலைமை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது. அரசியலில் வந்து நம்மளை நிலைநிறுத்திக்கணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கள் கட்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தேசிய ஜனநாயக மக்கள் கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு சிறிய கட்சி. ஆனால் என்னை சார்ந்த சமூகம், என்னோடு நட்புறவோடு இருக்க சமூகம், மற்ற சமூகங்கள்லாம் சேரும்போது எங்களோட கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப குறைவாக பார்த்தீங்கன்னா கூட 45 சமூகங்கள் எங்களோட இணக்கமாக இருக்கிறாங்க. எங்களுடைய ஆலோசனை பெற்று எங்களுடைய தலைமையில் அவர்கள் வந்து கட்சி பணி செய்கிறதுக்கும் தேர்தலில் வந்து அதை எப்படி பண்ணணுங்கிற ஆலோசனைகளை பெற்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அனைத்து சமூகங்களின் சார்பாகவா? அனைத்து சமூகங்களும் இருக்கிறாங்க. இதில் அனைத்து சமூகம் மட்டும் இல்லை, கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஜாதி மதம் அதெல்லாம் அப்பாற்பட்டு நாங்கள் வந்து ஒற்றை குறிக்கோளாக எங்கள் பகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது. இல்லை எல்லாருமே லெட்டர் பேட் அமைப்புகளா இல்லை பதிவு பெற்ற கட்சிகள் இருக்கிறாங்க. லெட்டர் பேட் அமைப்பெல்லாம் தான் நீங்கள் பெரிய கட்சிகள் வாங்கி தானே இருக்க. லெட்டர் பேட் அமைப்புன்னு ஒதுக்குறது இல்லையே. லெட்டர் பேட் அமைப்புன்னு சொன்னால் எல்லாமே லெட்டர் பேட் அமைப்பு தான். நீங்கள் டெல்லியில் அரசியல் அமைப்பில் வந்து வாங்கி தனி சின்னம் வாங்கினீங்கன்னா அது வேறு. இன்றைக்கி பெரிய அரசியலுடைய தலைவராக இருக்கக்கூடிய வைகோ அவர்களே வந்து இன்றைக்கி அவர் சின்னத்தில் நிற்கலை. உதாரணத்துக்கு பார்லிமெண்டேரியன், த கிரேட் பார்லிமெண்டேரியன் உள்ளவர், பெரிய அரசியல் பின்புலம் உள்ளவர், திமுக விட்டு தனியாக போய் திமுகவுக்கு எதிராகவே மதிமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து வந்தவர். இன்றைக்கி அதில் ஐக்கியமாகி 3 தொகுதி வந்து உதயசூரியனும், 1 தொகுதி அவருக்கு இதை போனால் போது வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. 30 வருஷம் பார்லிமெண்ட் மெம்பராக இருந்தவர், 2 முறை மத்திய அமைச்சரில் பங்கு பெற்ற ஒரு இயக்கம் அதிமுக, ஒரு கிங் மேக்கர் மாதிரி இருந்தவர். அல்ல அது அந்த காலகட்டத்தில் மறுக்க முடியும். அப்போ காலகட்டம் இப்போ இல்லை, இனிமேல் அவர் எக்ஸ்பைரி ஆகிட்டார். அப்போ இல்லை சார், இல்லை நீங்கள் அந்த காலகட்டத்தில் அப்படிங்கும்போது அவர் எக்ஸ்பைரி ஆகிட்டாரான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. மத்திய அமைச்சரவையில் பங்கு பெற்ற காலங்கள் இருந்துச்சு. பட் அப்போவும் கூட்டணியோட தான் இருந்தார். அப்போ வேற கூட்டணிகளில் இருந்தார். ரைட்டு. அப்போது அது போன்ற
பெரிய கட்சிகள்னு தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக வந்த கட்சிகள எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்ம தேமுதிகவை பத்தி பலமுறை பேசியிருக்கிறோம். டிஎம்கேவுக்கு எதிராகவே ஆரம்பிச்ச கட்சி தான் அது. திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களால. அது வந்து முடிந்து அவங்க வந்து ராஜ்யசபா இல்ல ஜோதியில ஐக்கியமாயிட்டாங்க. அப்ப நம்ம அத பத்தி பேசினது தவறுன்னு சொல்லி நமக்கு நெறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம சொன்னது தான் நடந்திருக்கு. இல்ல அரசியல் நிலைப்பாடு குறித்து பேசணும். அரசியல் நிலைப்பாடு தான் சார். 2 பக்கமும் பேரம் பேசுறாங்கங்கிறத நம்ம உடைச்சு பேசினோம். அப்படி நாங்க பேசவே இல்லன்னு சொல்லி அவங்க பதில் சொன்னாங்க. இல்ல சார், அவங்களுடைய முக்கியத்துவத்த குறித்து தான் நம்ம பேசணும். அந்த முக்கியத்துவத்த வந்து முதலமைச்சர் உணர்ந்து, இப்ப அவர்கள வந்து கூட்டணிக்கு அழைத்து, இல்ல உரிய இடம் குடுத்திருக்காரு. அத வந்து தவறு உரிய இடம் வந்து சார் உரிய இடம்னா ராஜ்யசபால வந்து எலக்டடா குடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல அவங்களுக்கு என்ன வாக்கு இருக்கு, என்ன செல்வாக்கு இருக்குங்கிறது ஏப்ரல் 23ஆம் தேதி தெரியும். மே 4ஆம் தேதி தெரியும். சார் அது வரைக்கும் முக்கியத்துவம்லாம் வந்து நீங்கள் நானும் குடுத்துக்கலாம். அது ஒரு சாணக்கியதை நடந்திருக்கு. 2 விதமான மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, தேமுதிக சார்பா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்றாங்க. எப்படின்னா, ஒருவர் ரவீந்திரன், பேராசிரியர் ரவீந்திரன். அவர் ஏற்கனவே தேமுதிகல இருந்தவர். அவர் இன்னைக்கு திமுக சார்பாக இன்னைக்கு ராஜ்யசபா உறுப்பினரா இருக்காரு. இன்னொருத்தவர் வந்து எல்கே சுதீஷ் இல்லைங்களா? அதாவது ஏற்கனவே அவர் தேமுதிகல இருந்தவர் தான். ஆனா இன்னைக்கு திமுகல இருக்கிறாரு ரவீந்திரன். பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள். அவர் அது மூலியமா வந்து போயிருக்கிறாரு. அதாவது கேப்டன் விஜயகாந்த் ஒரு அவர்கள் கல்லுல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்லுல 2 மாங்கா வந்து அடிச்சிருக்காங்க. அதாவது கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனுக்கு இவங்க தான் சீட் வாங்கி குடுத்துருக்காங்களா அப்போ? இல்ல அப்படி கிடையாது. அவர் வாங்கிட்டாரு. இந்த பேரை நாங்க எடுத்துக்கிறோமா? இன்னும் இல்ல முன்னாள் தேமுதிக நிர்வாகி இன்னைக்கு திமுக சார் சார்பாக இன்னைக்கு அவர் டிஎம்கே உடைய கேண்டிடேட்டா ஆமா. கொடுத்திருக்காங்க. தேமுதிக அங்க உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா விஜயகாந்த் இருக்கும்போது அவர் எதிர்க்கட்சி தலைவரா ஆனதுக்கு காரணம் இந்த 29 எம்எல்ஏ. அப்ப டிஎம்கே எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற பதவியை விட்டுட்டாங்க. அது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால ஏற்பட்டது. அந்த கூட்டணினால வந்தது. அதன் பிறகு நடந்தது என்ன? இவங்க எல்லாம் விஜயகாந்துடைய முதுகுல குத்திட்டு டிஎம்கேக்கு போனவங்க. அந்த வரலாறையும் நம்ம மறந்துடக்கூடாது. இன்னொரு விஷயம் நடந்துருக்கு பாத்தீங்கன்னா, மீனவர் சமூகத்தை சேர்ந்த ரவீந்திரன் அவர்களை இன்னைக்கு ராஜ்யசபா உறுப்பினராக்கி அந்த மக்களுடைய உணர்வுகளையும் வந்து புரிந்து கொண்டு முதலமைச்சர் வந்து அந்த செயல்படுறாரு. மக்களுடைய வாக்குகளை வாங்கணும் அதானே. அதாவது ஜாதி சமுதாயத்தை வந்து ஜாதியெல்லாம் ஒழிச்சிருவேன், சமூகமான ஒரு சமூகத்தை உருவாக்குவேன்னு சொல்லக்கூடிய திமுக வந்து ஜாதி பார்த்து தான் சீட்டு குடுக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. பின்தங்கிய மக்களுக்கு தூக்கி விட வேண்டிய சார், இப்ப பொறுப்பு நீங்க வந்து சொன்னது எல்லாருக்கும் என்ன? மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த ரவீந்திரனுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி குடுத்திருக்காரு சொன்னீங்க. சார் என்னுடைய கட்சியில இருந்தாரு, இவ்வளவு நாள் உழைச்சிருக்காரு, கட்சியுடைய நிர்வாகிக்கு குடுத்திருக்காருன்னு சொல்லல. அந்த சமுதாயத்தை சொல்லியிருக்கீங்கன்னா, அப்ப அந்த வாக்குகளை குறிவைத்து நீங்க வாங்கியிருக்கீங்க. அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல உங்களுக்கு சமூக நீதி அடிப்படையில அந்த இடம் வந்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. நம்ம சார் அப்படி தான் சமூக நீதி பேசுறவங்க ஜாதிய பேசக்கூடாது. அதுல நீங்க முன்னேற்றம்னு சொன்னீங்கன்னா, அது சமூக நீதி இல்ல சார், இதே முதலமைச்சர் சொன்னாரு. சமூக நீதி இதே முதலமைச்சர் சொன்னாரு. சமூக நீதி அளவுகளே வந்து ஜாதி தான் சார். பால்வளத்துறை அமைச்சரா இருந்த நாசரை வந்து விலக்கிட்டு செஞ்சி மஸ்தானை கொண்டு வந்தாங்க. செஞ்சி மஸ்தானை விலக்கிட்டு நாசரை கொண்டு வந்தாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அந்த சமுதாயத்துக்கு, அந்த மதம் சார்ந்தவர்களுக்கு, இந்த சிறுபான்மையினருக்கு ஒரு அமைச்சர் நான் குடுத்திருக்கேங்கிறத சொன்னாரு. எங்க பகுதியில இருக்கக்கூடிய திருவிடைமருதூருடைய எம்எல்ஏவா இருந்த கோவிசெழியனை உயர்கல்வித்துறை அமைச்சரா கொண்டு வந்தப்போ என்ன சொன்னாரு? நாங்க 4 பேருக்கு சீட்டு குடுக்கணும். அதுல 4வதா இவர கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. 2 கண்ணுல ஒரு கண்ணு வந்து சமூக நீதி. ம். என்ன? ம். இன்னொரு கண்ணு வந்து சமூக நலனுடைய வாழ்வியல் வந்து மேம்படுத்துறது இல்லையா? 2 விஷயம். ஒண்ணு வந்து சமூக நீதி அடிப்படை. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், அவங்களுடைய வாழ்வியலை வந்து மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு இருக்குதா இல்லையா? சரி சார். எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் இந்த இடத்துல நான் கேட்டுறேன். இந்த சமூக நீதிங்கிறது தமிழ்நாட்டுல வாழக்கூடிய இப்ப எஸ்ஐஆர் படி 5.5 கோடி மக்களுக்கு உள்ளது தானே? அனைவருக்கும் உள்ளது தானே? உள்ளதுதான். எல்லா சமுதாயத்துக்கும், ஜாதிகளுக்கும் நீங்க அங்கீகாரம் குடுக்கணும்ல? ஆமா. ஏன் ஒரே ஒரு பிராமணருக்கு கூட நீங்க இதுவரைக்கும் எம்எல்ஏ சீட்டு குடுக்கல, சீட்டு குடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் தமிழர்ல கூட 6 எம்எல்ஏ குடுத்திருக்காரு, சீட்டு குடுத்திருக்காரு. எஸ்வி சேகர் எப்படி போனாரு? எஸ்சி சேகர் எங்க இருந்தாரு? அவர் ஏடிஎம்கேல இருந்தாரு. டிஎம்கேல சொல்லுங்க. ஏடிஎம்கேல இருந்தாரு. அதான் டிஎம்கேல இப்ப சொல்லுங்க சார். திராவிட இயக்கங்களை கொடுக்குதா இல்லையா உங்களுக்கு? எங்க குடுக்குறாங்க? அப்ப ஏடிஎம்கே டிஎம்கே ஒண்ணுங்கிறீங்களா? ராமநாதன் எப்படி போனாரு? கும்பகோணத்துல. சரி, நீங்க சொல்ற எல்லாமே ஏடிஎம்கேல சொல்றீங்க. டிஎம்கேல ஒருத்தரை காட்டுங்க சார். சார் ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே சார்? சார் அடிப்படையில 2 பேரும் வந்து திராவிடம்னு பேர் வச்சதுனால ஒண்ணாயிர மாட்டாங்க இல்லையா? திமுகல இருந்து பிரிஞ்சு போனது ஏடிஎம்கே. திமுகக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது ஏடிஎம்கே. அப்போ டிஎம்கேல பக்கத்து வீட்டுல பாயசம் வச்சுட்டாங்கன்னா நம்ம சாப்பிட்டா மாதிரி ஆயிருமா சார்? திராவிட இயக்கங்கள் தான் சொல்றாங்க 2த்தையுமே. அப்ப நீங்க வேணும்னா சேர்ந்துருவீங்க. அப்ப டிஎம்கே ஏடிஎம்கே ஒண்ணாயிருச்சுங்கிறீங்களா? ஏற்கனவே சேர வேண்டிய சூழல் தானே சார். அதிமுக திமுக வந்து பிஜு பட்நாயக் சேர்க்க தானே வந்தாரு. அது முடியாம போயிடுச்சே சார். சேர்ந்துட்டா அப்புறம் எப்படி சார்? சேர்ந்துட்டா எப்படி? இப்ப எப்படி நீங்க ஆட்சி பண்ணுவீங்க? இப்ப ஓபிஎஸ் உள்ளிட்டு எல்லாரும் என்ன போய் சேர்ந்து என்ன சொல்றாங்க? எங்களுடைய தாய் கழகம்னு சொல்றாங்க இல்லையா?
இப்போ தேமுதிக வந்து நீங்கள் விட்டது உங்கள் பாஜக கூட்டணியில் உங்களை வந்து அதை வந்து தக்க வச்சுக்காமல் விட்டது யாருடைய தப்பு? யாருடைய தப்பு இல்லை, யாருடைய தப்பு இல்லை. உங்க டிமாண்டு உங்க தகுதிக்கு மீறி நீங்க கேட்குறீங்க. இப்போ எடப்பாடி சொன்னார்ல நடுவில், இப்போ ராஜ்யசபா எம்பி நான் போன வாட்டி கொடுத்துருந்தேன். இந்த முறை அந்த அம்மா வந்து இல்லை எனக்கு அதிகமாக 10 சீட் அங்கே தராங்கன்னு போயிருந்தா எனக்கு ராஜ்யசபா எம்பியும் போயிருக்கும், இந்த எம்எல்ஏ சீட்டு வேஸ்ட்டாக போயிருக்கும். முதல்ல வந்து அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்குறது உறுதி அளித்து விட்டு இப்போ வந்து கொடுக்க சார் மாட்டேன் உறுதி அளிக்கிறேன்னாங்க, இப்போ உறுதி அளிச்சாங்களா இல்லையா? 26ல் தரேன்னு சொன்னார்ல, 26ல் தரேன்னு சொன்னாரா தரமாட்டேன்னு சொன்னாரா? அதை மட்டும் சொல்லுங்க. தேதி குறிப்பிடாம நீங்க அக்ரிமெண்ட் போட்டீங்க, லெட்டர்ல நீங்க ஒப்புதல் கொடுத்தீங்க, தேதி தானே குறிப்பிடல. அப்ப கூட என்ன சொன்னார்? 26ல் வரட்டும், இப்போ 37 எம்பி காலியானாங்க, அதுல நான் தர்றேன்னு சொன்னாரு. ஏன்னா ஜிகே வாசனை சேர்த்தாதான் ஏடிஎம்கேக்கு 2 ராஜ்யசபா எம்பி, 34 இவங்களுக்கு 66 தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய எம்எல்ஏவை சேர்த்தாதான் இவங்களுக்கு 2 தொகுதி கொடுக்க முடியும். அதில் தரேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? 26ல் தர இல்லை நான் தரவே மாட்டேன் அப்படி நான் சொல்லவே இல்லைன்னு எந்த இடத்துலயாவது எடப்பாடி சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் சொல்கிறது ரைட்டு சார், நீங்கள் சொன்ன வார்த்தையை மீறிட்டீங்கன்னு. அதுக்குள்ளேயே இவர் இப்படி சொன்னோன்னு அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அப்போ அவங்க அப்படி சொல்லும்போது நாங்களும் தேர்தல் வரும்போது சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதான உண்மை. அப்போ இவங்க போயிடுவாங்கங்கிறது முன்கூட்டியே அவருக்கு தெரிஞ்சதுனால ஏன் இந்த ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணுவானே அப்படிங்கிறதுனால அப்படியே விட்டுட்டாரு. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அப்போ தேர்தல் பேரம் 2 இடத்துலையும் நடந்தது என்பது நாம பேசினது உண்மையாயிருச்சா இல்லையா? திடீர்னு எடுத்த உடனே நீங்கள் கிளம்பி போயிட மாட்டீங்கல்ல சார், அதான உண்மை. இப்போ நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், எனக்கு ஊதிய உயர்வு கேட்குறேன், அப்பா ஏப்ரல் மாதம் வரட்டும்ப்பா எல்லாருக்கும் போடும்போது போடுறேங்கிறேன். நான் சரி அப்போ நான் ஏப்ரலுக்கு அப்புறம் வேலை பார்க்குறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்படி போயிட்டு வாப்பாம்பிங்க. நான் வேறு கம்பெனிக்கு சொல்லாமல் போயிட்டேன்னு என்ன அர்த்தம்? அப்போ நான் அந்த ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு அர்த்தம். இதுதான் நடந்திருக்கிறது. அவர்களுடைய ஒரே டார்கெட் தம்முடைய தம்பிக்கு ராஜ்யசபா சீட்டு வாங்கிடணும். ஏன்னு சொன்னால் இவர்கள் தேர்தலை சந்திக்க பயப்படுகிறார்கள். தேர்தலில் மக்கள் வாக்குகளை வாங்கி நான் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா போன பாராளுமன்ற தேர்தலில் அவரே நின்றுருக்கலாம். நின்று அவர் போய் வாக்கு, இப்போ விஜய் பிரபாகர் நின்னார் இல்லையா, 4000 ஓட்டில் வந்து தோத்து போனார் இல்லையா. ஸோ இது வந்து வேற. நீங்கள் தேர்தலை சந்தித்து மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறது வேற. ஓபிஎஸ் வந்து முன்னாள் முதல்வர்னா என்ன, யாரோ சீட்டை பக்கத்தில் பார்த்துங்கிறோம். ட்ரெயினில் அட்ரஸ் ரோட்டில் உட்காந்துருக்குறோம், சார் நான் அந்த பாத்ரூம் போய்ட்டு நீங்கள் சீட்டை பார்த்துங்கன்னு சொல்கிறோம். அது வரைக்கும் அவர் உட்காந்துருப்பார். நீங்கள் வந்து அவர் எந்திரிக்கணும். உங்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலை, உங்களை முதல்வராக காட்டி நாங்கள் தேர்ந்தெடுக்கலை, மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? ஓபிஎஸ் எந்த இடத்துலையாவது வந்து இவர் தான் முதல்வர் கேண்டிடேட்னு சொல்லி எந்த இடத்துலையாவது ஏடிஎம்கே சொல்லியிருக்கிறா? 3 முறையும் சீட்டை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போனாங்க, வந்தோடனே எந்திரிச்சு கொடுத்தாரு. 3வது முறை போகும்போது அவருக்கு பஞ்சாயத்து வந்துருச்சு, தர்ம யுத்தத்துக்கு போயிட்டாரு. உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க, திரும்பி கேட்கும்போது 2 முறை வந்து கொடுத்துட்டு போனீங்க, 3வது முறை அந்த அம்மா இல்லைன்னு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வருத்தமாயிருச்சு. அப்படிதான் எடுத்துக்கலாமா? அவங்கள்ட்ட இருந்த அந்த என்ன சொல்றது, பயமா மரியாதையா ஏதோ ஒண்ணு வந்து உங்களுக்கு இவங்கள்ட்ட இல்ல. வந்து அப்போ இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுவிட்டு இப்ப எங்கேயோ போய் சேர்ந்திருக்காரு. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும்னு சொல்லி தொடர்ந்து 5 வருஷமா 10 வருஷமா போராடினேன்னு சொல்றவரு இதை அப்படியே விட்டுவிட்டு நேரா எதிர்கடைக்கு போயிட்டாரு. அப்ப இவருக்கு என்ன கொள்கை இருக்கு? தாய் கழகத்துக்கு போயிருக்காரு சார். ஓ, அதை வந்து அவர் எப்போ போயிருக்கணும்? டீ கடை வச்சிருக்கும் போது பெரிய குளத்துல இருந்து அப்பவே போயிருந்தாருன்னா பரவாயில்ல. அதானே உண்மை. அப்ப தாய் கழகம் இல்லையா? அப்போ இருந்தாலும் தாய் கழகம் சார் இத்தனை வருஷமா அதிமுகவை ஒருங்கிணைப்பேன்னு சொல்லிக்கிட்டு ஒருங்கிணைப்பு குழுன்னு வச்சிருந்தாரு. அதுல இருந்த குழு உறுப்பினர்கள்லாம் விலகிட்டு போயிட்டாங்க. புகழேந்தியிலேருந்து எல்லாரும் விலகிட்டு பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து ஒருங்கிணைப்பு குழுவை கலைச்சிட்டு நான் நேராக போய் சேர்ந்துட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம டிபேட்லேயே சொல்லியிருக்கேன் சார். அவர் ஒரு பஸ் ஓட்டிகிட்டு இருந்தார், அந்த பஸ்ஸில் போன பஸ்ஸு பஞ்சர் ஆயிடுச்சு. அதில் இருந்த பேசஞ்சர்ஸான மனோஜ் பாண்டிய, வைத்தியலிங்கம், அவர் கூட வந்த ஐயப்பன் எல்லாரையும் வந்து அடுத்த பஸ்ஸில் ஏற்றி விட்டார். கடைசியில் அவர் அந்த பஸ்ஸில் போய் ஏறிப்பாருன்னா அதான் நடந்திருக்கு. அதான் நடந்திருக்கு. கொள்கையோட இல்லை, எனக்கு அரசியலே வேண்டாம் பேசாமல் இருங்க, இன்னும் உங்களுக்கு மரியாதை கூடியிருக்கும். சார் நான் நினச்சேன் ஏடிஎம்கேவை கூட்டணியில் நல்லா கொண்டு வரணும், நாங்களாம் அதில் சேர்ந்து செய்யணும்னு நினச்சோம், பட் இன்றைக்கி எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, பரவாயில்ல நான் வேண்டான்னு இருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் சார், அவரை வந்து அதைத்தான் நான் சொன்னேன். முன்னாள் முதலமைச்சர் உங்களுக்கு ஒரு அடைமொழியாக கொடுத்துருக்காங்க. இந்த படித்து டாக்டரேட் வாங்குறதுக்கும் டாக்டர் பட்டம் 2 டாக்டரும் ஒரே மாதிரி தான் சார் போட்டிருப்பீங்க. பிஹெச்டிக்கு அதுதான், எம்பிபிஎஸ்க்கு அதுதான். நீங்கள் முனைவர் நீங்கள் முன்னாடி போட்டுக்கணும். நீங்கள் இந்த டாக்டர் நீங்கள் போய் ஊசி போட முடியாது. முன்னாள் முதலமைச்சர் சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க. இன்னும் இருந்தாலும் ஜல்லிக்கட்டு பிரச்சனை தீர்வு திமுகல போய் ஜல்லிக்கட்டு நான் ஒரு பொதுவான கேள்வி கேட்கிறேன். 2026ல் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ, திமுக ஆட்சி அமைக்க முடியல, ஸ்டாலினை வந்து முன்னாள் முதலமைச்சர்னு சொல்லுவீங்களா, ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் சொல்லுவீங்களா? டிஎம்கேல யாரை சொல்லுவீங்க? ஓபிஎஸ் நீங்க தைரியமா முன்னாள் முதலமைச்சர்னு போஸ்ட் ஒட்டிடுவீங்களா? திமுகல யார முன்னாள் முதலமைச்சர் சொல்லுவீங்க? 23 கட்சி கூட அசர படத்தோட இருக்கிறாங்களே சார். நம்மளா சொல்லிக்க வேண்டியதா சார்? இல்ல சார், ஒவ்வொரு கட்சிக்கும் தனியா ஓட்டு பர்சன்டேஜ் பாருங்க சார், தனியா ஓட்டு பர்சன்டேஜ் பாருங்க. உங்க கூட்டணியில எங்க கூட்டணியில வந்து அண்ணாமலை தனியா ஒரு கூட்டணி வச்சு எம்பி எலெக்ஷன்ல 18% வாங்கிட்டாரா? கூட்டணியிலேயே
சரி. ஏடிஎம்கே எவ்வளோ வாங்கினா 20% வாங்கினாங்களா? 38 ஆயிடுச்சா? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் டிடிவி எல்லாம் திரும்பி வந்திருக்காங்கல்ல, ஒரு 40% வச்சுங்க சார் 18ல தான் சார் எல்லாமே இருந்தாங்க. டிடிவி அதான் சார். இப்போ கால சூழ்நிலை ஆன்டி இன்கம்பரன்ஸ் டிஎம்கே எல்லாம் சேர்த்தீங்கன்னா 40% வருமா? வருமா வராதா? அப்போ இவங்களுக்கு எவ்வளோ இருக்கு இன்னும்? இவங்க சேர்த்து மொத்த கூட்டணிக்கு சேர்த்தீங்கனாலே எவ்வளோ வரும்? நீங்க போடுற கணக்கு 2, 2, 4 அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது 2, 2, 0 ஆகும்ல? அதெல்லாம் ஆகாது. எப்படி ஆகும்? இல்ல சார். ஒரு தரவு சொல்லுங்க அரசியல் கணக்கு. சார். அரசியல் கணக்கு தான் நானும் சொல்றேன். இவ்வளவு எதிர்ப்பலைகள் டிஎம்கேவை நோக்கி இருக்கு. என்னென்ன இருக்கு? என்ன இல்லன்னு கேளுங்க. எல்லா மினிஸ்டர் மேலயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. கடைசியா குற்றச்சாட்டு தானே சார்? குற்றச்சாட்டு அப்ப தானே. அது பரவாயில்ல. இல்ல. அதாவது ஒரு நீதிமன்ற விசாரணைக்கு போயிருக்கா? நீதிமன்ற விசாரிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கா? சார் இப்ப இது எல்லாமே நடைமுறைக்கு வரும். இப்ப எல்லாமே இப்ப நீங்க வேற யார் மேல இப்ப ஏடிஎம்கே மேலயும் பிஜேபி மேலயும் என்ன குற்றச்சாட்டு வைப்பீங்க நீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே குற்றச்சாட்டு மதவாத கட்சியும்பீங்க. 90% இந்துக்கள் தான் இருக்காங்கன்னு நம்ம முதலமைச்சர் ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய திமுகவின் தலைவர் நம்மளுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. என் கட்சியில 90% இந்துக்கள் இருக்காங்கன்னு. அப்ப அதை மறுக்க முடியாது இல்லையா? அது அவர் சொன்ன தரவு தானே. அப்ப அந்த இந்துக்களுடைய மனதை நீங்க எப்படி புண்படுத்துறீங்க? எப்படி புண்படுத்துறீங்க? இன்னைக்கு எவ்வளவு எழுச்சியோட நீங்க குறிப்பிடக்கூடிய சோகால்டு இந்து மக்கள் கோவில்கள்ல எவ்வளவு வழிபாடுகள் நடத்துறாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா பிரதோஷத்துக்கு 5 பேர் இருக்க மாட்டாங்க. அது 5 வயசான பேர் உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு பிரதோஷம் சொன்னா பெரிய கோயிலுக்குள்ள நுழைய முடியல. கோயிலுக்கு வர பக்தர்களை உங்க கூட்டணியை முழுக்க முழுக்க உங்க கூட்டணி உங்க கூட்டணிக்கு வரும்னு நினைக்கிறீங்க. என்ன பண்றாங்கன்னு சொல்றேன். நீங்க இந்து மக்கள் கோயில்ல கூடிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிடுவீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டமா சேர்ந்துடுவீங்கிறதுக்காக தான் உங்களை கோயிலுக்குள்ளே வர விட மாட்டேங்கிறாங்க. கோயிலுக்கு நீங்க வராம இருக்கிறதுக்கு என்னென்ன இடைஞ்சல் பண்ண முடியுமோ இருக்கிற கட்டணத்தை எல்லாம் வசுவீங்க. சஷ்டிக்கு போனோம்னு சொன்னா 6000 ரூபாய் டிக்கெட்டுங்கிறீங்க. சார் ஆன்மீக வழிபாடு வாழ்வில் வேற சார், அரசியல் வாழ்வில் வேற சார். கோயிலே சமுதாய கூடம் தான் சார். கோயிலே சமுதாய கூடம் தான். ராஜராஜ சோழன் என்ன இதுவா இவ்வளவு பணம் செலவு அந்த கோயிலை கட்டுறதுக்கு அந்த இடத்துல பாறையே கிடையாது. எங்கேருந்து பாறையை கொண்டு வந்து அப்படி ஒத்தைக்கல்ல கட்டியிருக்காரு. எதுக்கு கட்டினாரு? மக்களுக்கு இயற்கை சீற்றங்கள் வரும்போது பாதுகாப்பான ஒரு இடம் வேணும். அது சமுதாய கூடம். அதை நீங்க கோயில்னு நீங்க உங்க சௌரியத்துக்கு மாத்தி வச்சிருக்கீங்க. அப்ப அந்த இடத்துல அவன் பக்தியோட வரணும். காலையில உங்களுக்கு டாக்டர் வாக்கிங் போக சொன்னா நடக்க மாட்டீங்க. சரி கோயிலை 4 வாட்டி சுத்திட்டு வானா சுத்துவீங்க. இதுதான் உண்மை. இந்த நிலைப்பாடை இப்ப நீங்க திரிச்சு கோயிலுக்கு போகாத, அந்த சாமி கும்பிட்றவங்களாம் பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னா இப்ப அந்த மக்களுடைய என்ன ஓட்டம் இருக்கும். நான் காட்ட வேண்டிய நேரத்தை நான் காட்டுறேன். இவன் நேரடியா எதிர்க்க மாட்டான் சார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான். அதை யாருமே அதை மறுக்கவே இல்லை. யாருக்கு? அவங்களுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன். யார் மறுக்க? நாங்க சாமி கும்பிடுறவங்க ஒரு குரூப், சாமி கும்பிடாதவங்க ஒரு குரூப். கடவுள் இருப்பது கடவுள் மறுப்பாளர்கள். நீங்க மற்ற சமுதாயத்துல மதம் சார்ந்தவங்களை வச்சுன்னா அவங்களும் சாமி கும்பிடுறாங்கல்ல. அவங்க மதத்தை நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. அந்த கடவுள் நம்பிக்கையை மூட நம்பிக்கைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்ப அது என்ன கணக்கு? நீங்க சொன்ன அந்த 2 கண்ணு பார்வை தான். ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்பு. அப்ப எப்படி நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுவோம்? சார் ஓட்டு போட்டவர்களுக்கும் போடாதவர்களுக்கும் முதல்வராக வரக்கூடியவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இல்ல எல்லா மக்களையும் அரவணைத்து சொல்றாரு அவரு. எங்க அரவணைச்சு? எல்லா மக்களையும் அரவணைத்து சென்றதுனாலதான் 23 கட்சி அவர் கூட இருக்கு. நீங்க சொல்றது ரைட். அந்த 23 மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள அரவணைச்சு சென்றிருக்காரு. இல்ல 23 கட்சி எப்படி சார் போயிருக்கு? எல்லா மக்களையும் அரவணைத்ததால போயிருக்கு. அதெல்லாம் கிடையாது சார். அதை பார்க்கணும்ல சார். அதாவது ஒரு பொருளுக்கு அதிக விளம்பரம் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த பொருள் போனி ஆகலன்னு அர்த்தம். டூ many cooks spoil the foodம்பாங்க இல்லையா? கும்பலுக்கும் கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சார். சோ கும்பல்ங்கிறது கலைந்து விடுவது, கூட்டம்ங்கிறத நிலைத்து நிற்பது. அப்போ அந்த மாதிரியான இடத்துல எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, என்னுடைய செயல்பாடுகளை நம்பிக்கை இல்லை, நான் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நான் நிறைவேற்றல, வெறும் பணத்தை கொண்டு இதை ஒரு வியாபாரமா பண்ணிடலாம் நீங்க நினைக்கிறீங்க. அதுக்கு யாரெல்லாம் வரீங்களோ வாங்க, அந்த புலிக்கு பயந்தவங்களாம் என் மேல படுத்துங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அத மாதிரி இருக்குது. 25 3 23 இன்னும் 40 பேரை சேர்த்துங்க சார். ஆனாலும் வெற்றி என்பது மக்கள் தீர்மானிப்பார்கள். ஏப்ரல் 23 மே 4 உங்களுக்கு ரிசல்ட் வரும். அவங்க ரொம்ப நாளாவே நீண்ட காலமா கூட்டணி பலத்தோட இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தனி பலம் கிடையாது, சுயபலம் கிடையாது. ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி தான் சார் இருக்கு. கூட்டணிங்கிறது அந்த தேர்தலுக்கு இது கொள்கைக்கான கூட்டணி. அது
கொள்கைக்கான கூட்டணி அங்க இருக்குன்னு சொல்லுங்க இப்ப நீங்க கொள்கைக்கான கூட்டணி சார். நாங்க தேர்தல் கூட்டணி சொல்லிட்டோமே, நாங்க கொள்கை கூட்டணி எங்கேயா சொல்லியிருக்கோமா சார்? 3 மொழி கொள்கையை பிஜேபி ஒத்துப்பாங்க, ஏடிஎம்கே ஒத்துக்க மாட்டாங்க. உண்மைதானே மக்கள் எப்படி பார்ப்பாங்க? சார்? மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த கல்வி கொள்கையை கொடுத்தாலும் ஏத்துக்குவாங்க. எங்கேயாவது மக்கள் எனக்கு நீட்டு வேண்டாம், 3வது மொழி வேண்டாம், இந்தி நான் படிக்க மாட்டேன்னு எந்த மக்கள் சொல்லியிருக்காங்க சார்? தரவு சொல்லுங்க நீங்க. இன்னைக்கு என்னாச்சு? மக்கள் நாங்க எங்க வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். எப்ப எங்களுக்கு பதில் சொல்லணும்னு தெரியும். இவர்களை மாதிரி கட்சிக்கு மேடை போட்டு பேச மாட்டார்கள் பொதுமக்கள், ஊடகங்கள்ல பேச மாட்டாங்க. ரைட், நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி மௌன புரட்சியாக ஏப்ரல் 23ஆம் தேதி தங்களுடைய ஒரு வீரல் புரட்சியை செய்வார்கள். மே 4ஆம் தேதி நம்மளே உட்கார்ந்து விவாதிப்போம், என்னென்ன தேர்தல் எப்படி ரிசல்ட் போயிருக்குன்னு. அப்போ என்ன கலைஞரா இருந்தாருன்னா என்ன சொல்லுவாருன்னா, மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பாக ஏத்துக்கிறேன் பாரு. இவர் ஏதாவது புதுசா வேற சொல்லுவார். நிகழ்ச்சி பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதையும் கடைந்து இணைய நன்றி சார். நன்றி.